பாருங்க, இந்த வீடியோ தெளிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அற்புதம், அதிசயம், ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு வேணும் இல்லையா? நம்ம எங்கெங்கே போகிறோம், அங்கே போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும், இங்கே போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும், எங்கே போனால் நன்மை கிடைக்குன்னு தெரியாத ஓடிங்கிறோம். இங்கே பாருங்கள், தேவ மனுஷனை பற்றி ஒரு வேதத்தில் தெளிவுபடுத்துகிறார். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அடிமைத்தனத்தில் மாட்டி கொண்டு இருக்கிறோம், வெளியே வர முடியல. அப்படியேப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் பாருங்கள். எகிப்து தேசத்தில் இருந்தது போல புறப்பட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளில் நடந்தது போல. எகிப்து தேசத்தில் அடிமைத்தனம், அவன் விடுதலை எப்படின்னு சொன்னால் எடுத்து போய் அடிமைத்தனத்தை வச்சுட்டான். டெய்லி இந்த வேலை செய்யணும், இரவு பகலும் வேலை செய்யணும். நேபுகாத்நேச்சரில் அடிமைத்தனத்துக்கு மாட்டிக்கின்னு ஜனங்கள் ஜனங்கள் விடுவிக்கப்படாத மட்டும் இருந்தது. ஆண்டவர் மோசே என்ற ஒரு மனுஷனை அனுப்பி அங்கேருந்து விடுவிச்சாருங்க. விடுவிக்கும் போது வனாந்தரத்தில் தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி உண்டு பண்ணார். கொஞ்சம் தூரம் வந்தோன்னா இறைச்சி கேட்குறாங்க. எப்படிங்க, தண்ணியே இல்லாத இடத்துல இறைச்சி கேட்டாங்க, அங்கேயே உண்டு பண்ணி கொடுத்தாரு. அவர் அதிசயங்களை காண பண்ணார். அதுதான் உங்களை சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்குன்னு நினைக்கிறியா, என்னை நினச்சி பார்ப்பான்றார். நீ எகிப்து தேசத்துலேருந்து எப்படிப்பா, தாயின் கருவில் உருவாகும் முன்னே எப்படிப்பா இருந்த, ஏன் இப்படி மாறிட்டுன்னு சொன்னால், நீ அநேகரை கூட கூடி பழக்கத்தில் அநேக காரியத்தில் சிக்கொண்டு இருக்கிற மகனே மகளே, நீ வெளியே வான்றாரு. நான் உன்னை அதிசயமாக படிக்கலையா, அவங்க தாய் வயிற்றில் தகப்பன் தாய்க்கும் நீ கீழ்ப்படியாமல் அநேக காரியத்தில் சிக்கொண்டு இருக்கிறியா மகனே மகளே. உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். உங்களை அதிசயமாக காண போகிறீங்க, அதிசயத்தை காண போகிறீங்க, என்கிட்ட வாங்க, மீண்டுமா புதுப்பிக்க போகிறீங்க, என்கிட்ட வாங்கன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து அங்கே கூப்பிட்றாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் மாட்டிக்கின்னு சிக்கிண்டு இருக்கிறியா மகனே மகளே. அப்படியாப்பட்ட ஜனங்களை நான் விடுவித்தவர் நானே. இவங்களை விடுவிக்கிறது எனக்கு லேசான காரியம். நீ என்ன பண்ண, அந்த காரியத்தை விட்டு வெளியே வா. அதான் சார், எகிப்து தேசத்தில் நடந்து புறப்பட நாளில் நடந்தது போல் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் தான் பண்ணீங்க உங்கள் வாழ்க்கையில் அதிசயம். நான் பண்ண பொறுத்து பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தா சொல்கிறேன். அதிசயங்களை பார்க்க போகிறாரு, உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க, அற்புதத்தை காண போகிறீங்க. அதுக்கு தான் ஏசப்பா உங்களோடு பேசுகிறார். ஏசப்பா எப்படி தெரியுமா, அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லிட்டார் உங்களை பார்த்து. இந்த வீடியோ பார்க்குற, இந்த வசனத்தை கேட்குற அன்பு சகோதரன், அன்பு சகோதரியை, உங்கள் வாழ்க்கையில் அதிசயமே இல்லை, அற்புதம் நினைக்கிறியா, இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உன் அதிசயங்களை காண பண்ணுவேன். வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கோம், எத்தனையோ இடத்துல எனக்கு அதிசயமே இல்லை, அற்புதமே நடக்குன்னு நினைக்கிறியா, நிச்சயமாக நடக்கும். திருமணம் இல்லையா, வேலை சில ப்ரமோஷன் இல்லையா, என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க, ஏசப்பா உங்களை பார்த்தா சொல்கிறேன், நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். என் மகனுக்கு நான் அதிசயங்களை காண பண்ண போகிறேன். பிள்ளை இல்லாத இருக்கிறியா, அந்த பிள்ளை பாக்கியத்தை உண்டு பண்ண போகிறாங்க. பயப்படாதீங்க, ஏசப்பா உங்களோடு பேசுகிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ்.